அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் மார்கழி மாதம் 29ஆம் தேதி திங்கள் கிழமை வளர்பிறை 13/1/2025 பௌர்ணமி திதி நாளை அதிகாலை 3:57 வரை. அதன் பிறகு தேய்பிறை பிரதமை திதி. மேல் நோக்குள்ள திருவாதிரை நட்சத்திரம் காலை 10:36 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள புனர்பூசம் நட்சத்திரம். சித்த யோகம் காலை 10:36 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை தனுசு லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் புதனும், கும்பத்தில் சுக்கிரனுடன் சனி பகவான், மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரமாக, மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் செவ்வாய் வக்ரமாக, கன்னியில் கேது. இன்றைய விசேஷம் போகி பண்டிகை இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. பௌர்ணமி பூஜையும் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? மின்னணு மின்சார சாதனங்கள் வாங்க, பழைய கடனை பைசல் செய்ய, பயனற்ற பொருட்களை அகற்ற, வழக்குகள் பேசி முடிக்க, பழைய வாகனம் விற்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, பணத்தை விட மிகவும் மதிப்பு வாய்ந்தது மகிழ்ச்சி. அதனை யாரும் கடனாக கூட நமக்கு தரமாட்டார்கள். ஆமாங்க, பணம் எவ்வளவோ சிலர்கிட்ட இருக்கலாம், ஆனால் முகத்தை பார்த்தீங்கன்னா வாடி போயிருக்கும், வதங்கி இருக்கும், ஏதோ ஒரு சோகத்துக்குள்ளார புதஞ்சிருக்கும். ஆனால் சிலர்கிட்ட பணமெல்லாம் பெருசாக இருக்காது, ஆனால் முகம் எப்பயும் தெளிவாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், சின்னதாக ஒரு புன்னகையையும் பூத்து கொண்டு இருக்கும். அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே பணம் மட்டும் போதாது, வாழ்க்கைக்கு நமக்கு மகிழ்ச்சி வேணும், சந்தோஷம் வேணுங்கிறதோட எங்கும் எப்போதும் இருக்கும் செல்வத்தை மற்றவர்களுக்கும் கொடுத்து சந்தோஷத்தை வரவழைத்து கொண்டு எல்லோரையும் சந்தோஷமாக வைத்து கொள்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் யோகாதிபதியோட நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பவனி வராருங்க. அதனால் தொட்டதெல்லாம் இன்னைக்கு துலங்கும், எதிர்பார்த்ததெல்லாம் சீக்கிரமாக நடக்கும். பழைய நண்பர்கள்ட்ட மனம் திறந்து சில விஷயங்களை பேசுவீங்க. பூர்வீக சொத்து விஷயங்களும் இன்னைக்கு நீங்கள் பேசி முடிவெடுக்க வாய்ப்பு இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. அதே மாதிரி வியாபாரம் கூட இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்ல செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் யாருக்கிட்டையுமே இன்னைக்கு நீங்கள் மனம் திறந்து சில விஷயங்களை பேசுவீங்க. அதே போல் சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. வீடு மனை சொத்து வாங்கிறது விற்கிறது, அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் கூட இன்னைக்கு லாபகரமாக முடியுங்க. அதே மாதிரி உங்களுடைய நிறுவனத்தில், கம்பெனியில் மேற்கொண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு என்ன வழிங்கிறதையும் இன்றைக்கி நீங்கள் யோசித்து கொண்டே இருப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு, நிம்மதியும் வந்து சேருங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் இன்றைய தினம் விஐபிகள் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. வெளிமாநிலம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்களுடன் கலந்து சில வார்த்தைகள்லாம் பேசுவீங்க. அவங்க மூலமாகவும் உங்களுக்கு நல்லது நடக்கும், உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் உண்டு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக திடீர் பயணங்கள் இருக்குது. நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, பணத்தால் கிடைக்கும் புகழ் நம்மிடம்
பணம் உள்ளவரைத்தான் நிலைக்கும். ஆனால் குணத்தால் வரக்கூடிய புகழ் நாம் மறைந்த பின்னும் பேசப்படும், நிலைத்து நிற்கும். ஆமாங்க, அதனால தாங்க பணமா குணமா அப்படின்னு நாம் எழுதி பார்த்தோம்னா குணந்தாங்க அடுத்தவங்க மனசில் இடம் பிடிக்கும். அந்த குணத்தை தாங்க எல்லாரும் பேசுவாங்க. அவர் என்கிட்ட இப்படி குணமாக பேசினார், எனக்கு மரியாதை கொடுத்தாரு, என்னை அன்பாக நடத்தினார் அப்படிங்கிறது தான் எல்லாரும் பெருமையாக பேசுவாங்க. அதனால தாங்க எங்கும் எப்பொழுதும் எல்லோரிடமும் நல்ல விதத்தில் பழகக்கூடியவர்கள், அன்பாக இருக்கக்கூடியவர்கள்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சாதுரியமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. பழைய நிகழ்வுகள் அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் நினச்சி பார்ப்பீங்க. அதே நேரத்தில் வேறு ஏதாவது நம்ம பெருசாக சாதிச்சு காட்டணும் அப்படின்னு அதுக்கும் நீங்கள் இன்றைக்கி தயாராகுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி நீங்கள் முன்னேறுவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் இருக்குது. எதிர்பார்த்ததை விட இன்றைக்கி கூடுதல் லாபம் கிடைக்கும். புது வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்தில் வருவாங்க. செல்வாக்கு அதிகரிக்குங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. சகோதர வகையிலையும் சில முக்கியமான விஷயங்களை மனம் திறந்து இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. சூரியன் எல்லா வகையிலுமே உங்களுக்கு பலமாக இருக்கிறாரு. மறைந்து புதனோடு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். வெளிநாடு போகிறதுக்கான விசாவுக்கான முயற்சிகள் அதெல்லாமே இன்றைக்கி பலிதமாகுங்க. உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக இன்றைக்கி அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, விடையில்லாத கேள்விகளும் தீர்வு இல்லாத பிரச்சனைகளும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக உண்டு. அதையெல்லாம் நினைத்து கொண்டிருக்காமல் புன்னகைத்து விட்டு கடந்து செல்வது தான் நமக்கு மகிழ்ச்சியை தரும். ஆமாங்க, எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு சோகம் இருக்குங்க. அதை தான் பெரியவங்க வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படின்னு சொல்லி வச்சாங்க. நீங்கள் எப்பொழுதுமே கடந்து வந்த பாதையை மறந்துவிட்டு நடந்து போகிற பாதை எப்படி இருக்குது, நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தொலைநோக்கு சிந்தனையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் அக்கறை காட்டுங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் காலை 10:36 வரைக்கும் சந்திரன் இருப்பார். அதனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் காலை 10:36 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அதனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், சோர்வு களைப்பு இருக்கும், சின்னதாக ஒரு முன்கோபம் இருக்கும், யாருமே நம்மளை புரிஞ்சிக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கும், திடீர் பயணங்கள் இருக்கும், கண்ணுக்கு தெரிஞ்சு இவ்வளோ காசு செலவாகுதே அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் ஆதங்கப்பட வேண்டி இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத சில வேலைகள் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்கும். காலையில் 10:36 பிறகு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபார விஷயங்கள், ரகசியங்கள் வெளியில் கசியாமல் கொஞ்சம் பார்த்துங்க. உத்தியோகத்தில் கூட கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கும். வேலை சுமை ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் உத்தியோகத்தில் எல்லாரையும் அனுசரித்து கொண்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. 4ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டு
காட்டுங்க. அம்மாவுடன் சின்ன சின்ன கருத்து மோதல் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. மற்றபடி இன்றைய தினம் பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று ஒருபோதும் பயந்து வாழாதே. படைத்தவன் என்ன நினைப்பான் என்று பயந்து வாழப்பார். வாழ்க்கை உங்களுக்கு இனிமையாகும். ஆமாங்க, எதிர் வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க, நண்பர்கள் இவங்கெல்லாம் நம்மளை பார்த்து என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியலையே, நம்ம கௌரவம் எப்படி இருக்கோ தெரியலையே, இதெல்லாம் தேவையே இல்லைங்க. அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு மனசாட்சிப்படி நடந்துப்போம். இறைவனை நாம் வணங்கின்றிருக்கோம். அந்த இறைவனுக்கு சாட்சியாக நம்ம எதையும் செய்வோம்னு எங்கும் எப்பொழுதும் எல்லா விஷயத்திலும் இறைவனை முன்னிலைப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சுபச்செலவு இருக்குது, பண்டிகை நெருங்கிடுச்சுல்ல, அப்புறம் இருக்க தானே செய்யும். அதே மாதிரி பயணச் செலவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குது. பிள்ளைங்க ஒரு லிஸ்ட்டு போட்டு கையில் வச்சுட்டுருக்காங்க, உங்கள்கிட்ட எப்போ இதெல்லாம் கேட்கலான்னு. அவங்களுடைய தேவைகளையும் இன்றைக்கி நீங்கள் பூர்த்தி செய்வீங்க. இப்படி அப்படின்னு பார்த்தா எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி சுபச்செலவுகள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளாக போகணுன்னு பிள்ளைங்க சொல்லிகிட்டு இருக்கிற இடத்துக்கெல்லாம் சரி நாளைக்காவது அழைச்சிட்டு போய் வருவோம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் அவங்களோட சிலதெல்லாம் மனம் திறந்து சில விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு. புகழ்பெற்ற கோவிலுக்கும் போய் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. அதே மாதிரி வியாபாரத்திலேயும் வேறு ஏதாவது புதுசாக நாம் ஏதாவது கொண்டு வரணும், அப்போ தான் வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுக்க முடியும்னு கடையை கொஞ்சம் பெருசுப்படுத்துறது, விரிவுபடுத்துறது, அதற்கான முயற்சிகளையும் இறங்குவீங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கார். அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி துலங்கி நிற்கும். வீடு மனை வாங்கிறது, விற்கிறது, அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் கூட இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல், டென்ஷன், செலவுகள்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அதே மாதிரி ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 10:36 பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, பிறந்துவிட்டோம் என்று வாழாதீர்கள். இனி பிறக்கப் போவதில்லை என்பதை உணர்ந்து வாழுங்கள். நீங்கள் அப்படி தாங்க. வாழ்க்கை ஏதோ பிறந்துட்டோம் வந்துட்டோம் அப்படின்னு அது ஒரு கடமையாக நீங்கள் நினைக்க மாட்டீங்க, கடமைக்கு வாழ மாட்டீங்க. இறைவன் மிகப்பெரிய ஒரு அரிய பிறவியாக இந்த மனித பிறவியை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. நாமும் நல்லா இருந்து 4 பேரையும் நல்லா வைக்கணும், நல்லா வாழ வைக்கணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும், உதவணும் அப்படிங்கிற பெருந்தன்மையோடு பெருமுயற்சியோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி குரு பகவானின் சாரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நினைச்சதெல்லாமே இன்னைக்கு எளிதாக நடக்கும். பணம் எதிர்பார்த்த இடத்துலேருந்து கைக்கு வரும். சொன்ன சொல்ல நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்திலையும் இன்னைக்கு நீங்கள் பெருமையாக பேசப்படுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. சுக்கிரன் உங்களை நேருக்கு நேராக பார்த்துன்னு இருக்கார். அதனால் விலை உயர்ந்த ஆடை அணிகலன்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கி சொல்லும் பொழுது யாருமே நம்ம பக்கம் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க, கொடுத்ததை திருப்பி தர மாட்டேங்கிறாங்க. என்ன உலகம்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பீங்க. இன்றைய தினத்தில் பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்குங்க. பிரபலம் அறிமுகமாகுவாங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் நீங்கள் போய் வருவீங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. சந்திரன் சாதகமாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சில முக்கிய முடிவுகள் எல்லாம் எடுப்பீங்க. குடும்பத்தில் பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக
பேச ஆரம்பிப்பீங்க. ஏன்னா நாளையிலேருந்து தை மாதம் பிறக்குது. தை பிறந்தா வழி பிறக்கும். அதனால் ஜாதகத்தை எடுத்து தரணும், பொருத்தமான ஜாதகங்கள் பார்த்து சீக்கிரம் கல்யாணத்தை முடிக்கணும், அந்த முடிவுக்கும் வருவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி பரவாயில்லைங்க, உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு, சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு. ஆனால் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் செலவினங்களும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, அமைதியான மனமே உலகின் மிகப்பெரிய மூலதனமாகும். அந்த அமைதியான மனம்தான் மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும். ஆமாங்க, அமைதியை நீங்கள் எப்பொழுதுமே தேடிக்கொண்டிருப்பீங்க. தியானம் செய்வீங்க, வழிபாடு செய்வீங்க, 4 பேருக்கு நல்லது செய்வீங்க. இது மூலமாக அடுக்கடுக்காக உங்கள் மனதில் அமைதி நீரோடை எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்குங்க. அதனால தாங்க நீங்கள் சாதிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அப்படிப்பட்ட அமைதியை தேடுபவர்கள், அமைதியை வரவழைப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாளாகவே அலைச்சல்கள், ஏமாற்றங்கள், பணப்பற்றாக்குறை, சிலர்லாம் முதுகில் குத்துறாங்க, சிரிச்சுக்கிட்டே பேசுகிறாங்க, ஆனால் நம்ப முடியலை, இப்படியெல்லாம் பல அனுபவப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடியுது. காலையில் 10:36 கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் முடியுதுங்க. அதனால் காலை 10:36 படிப்படியாக கொஞ்சம் மனசுக்குள்ளார நிம்மதி எட்டி பார்க்க தொடங்குங்க. கடந்த 2-3 நாளாக கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் இன்றைக்கி சரியாகுங்க. எல்லா வகையிலும் குடும்பத்துக்குள்ளார அமைதியையும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. பணவரவும் பரவாயில்ல, எதிர்பார்த்த இடத்துலேருந்து கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால பிரபலங்களிடமிருந்து உங்களுக்கு வாழ்த்து செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளாரையும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளிடமிருந்து வந்த அந்த பிடிவாத போக்கு அதெல்லாம் கூட இன்றைக்கி கொஞ்சம் மாறுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல புதனும் சூரியனும் உட்கார்ந்துருக்கிறதுனால அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதுவும் நல்ல விதத்தில் முடியுங்க. தை மாதம் நாளைக்கு பிறக்குது. அப்படி இருக்கிறதுனால புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கலாமா, வியாபாரத்தை விரிவுபடுத்தலாமா, புது வேலையாட்களை வேலைக்கு வைக்கலாமாங்கிற திட்டங்களும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. உத்தியோக வகையில் கடந்த 2 நாளாக இருந்து வந்த வேலை சுமையெல்லாம் இன்றைக்கி குறையுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 10:36 அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் போராடும் பொழுது, போராடி கொண்டிருக்கும் பொழுது கைத்தட்டி உற்சாகப்படுத்த விரும்பாத சிலர் வெற்றியடைந்த பிறகு கைகுலுக்குவதற்கு முன் வருவார்கள். அதனால் நம்முடைய இலக்கு என்பது வெற்றியாக மட்டுமே இருக்க வேண்டும். ஆமாங்க, ஜெயிச்சா எல்லாரும் வருவாங்கங்க, தோற்று போனால் ஒருத்தவங்களையும் எட்டி பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு வேலையை எடுத்து நாம் செஞ்சுருக்கும் பொழுது அதில் சில இடையூறுகள்லாம் வரும். அப்போல்லாம் நம்மளை பற்றி விமர்சித்து பேசுவாங்க. இவருக்கே அந்த வேலைலாம் வேறு எதாவது பார்க்கலாம்ல, இப்போ போய் சிக்கலில் மாட்டிட்டார்ல அப்படிம்பாங்க. அதுவே நம்ம ஜெயித்த பிறகு அன்றைக்கே எனக்கு தெரியும் நீங்கள் எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிருவீங்கன்னு அப்படின்னு வாழ்த்துவாங்க. இதெல்லாம் கண்டுகொள்ளாமல் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் சொல்லிட்டு போகட்டும், எடுத்த காரியத்தை முடிப்பதில் நாம் இலக்காக இருப்போம் என்று நினைத்து எங்கும் எப்பொழுதும் குறிக்கோளை அடைந்து காட்டக்கூடியவர்கள்,
குறிக்கோளுடன் வாழ்ந்து காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சந்திராஷ்டமம் தொடங்குது, அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. நட்சத்திரப்படி பார்க்கும்பொழுது சந்திராஷ்டமம் இன்றைய தினத்தில் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 10:36 தொடங்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால மூலம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி ரொம்ப பொறுமையாக இருக்கணும். பண விஷயத்தில் கராருங்க. யாரையும் நம்பி அந்த பொறுப்பையும் ஒப்படைக்காதீங்க. அப்படியே ஒப்படைச்சா கூட அதை அவங்க சரியாக செய்கிறாங்களா இல்லையா அப்படின்னு நீங்கள் குறுக்க நெடுக்க பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு விதண்டாவாதம் வருங்க. கொஞ்சம் அனுசரித்து போகிறதாங்க நல்லது. சில சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெருசாக கோவப்படுறது, அதுக்கு பேர் தான் சந்திராஷ்டமம். பெரிய விஷயத்துக்கெல்லாம் அப்படியே மௌனமாக இருக்கிறது, அதுக்கு பேரும் சந்திராஷ்டமம். அதனால் மூல நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி கொஞ்சம் முணுமுணுக்காமல் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டால் நல்லாயிருக்குங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, அவங்களுக்கு ஒன்றும் பாதிப்புகள் இல்லை. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 10:36 வரைக்கும் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். அதுக்கு பிறகு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. வியாபார உத்தியோக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுக்கிறது இன்றைக்கி ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் தொடங்குவதனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, படைப்பிலேயே மிகவும் பிரம்மாண்டமான படைப்பு எது? நம்முடைய மனசு தாங்க. அதனால் மனதை அழகாக வைத்து கொள்ளுங்கள். ஆமாங்க, இதை தாங்க சுவாமி விவேகானந்தர் சொல்கிறாருங்க. மனசு நம்மக்கிட்ட இருக்கிறதுனால தான் நாம் மற்ற உயிரினங்களிலிருந்து வித்தியாசப்படுறோம், வேறுபடுறோம். அதனால தான் உலகிலேயே மிகப்பெரிய படைப்பு நம்முடைய மனது. நீங்கள் எப்பயுமே இந்த மனசில் குப்பை கூலங்களை சேர்த்து வைத்து கொள்ளாமல் மனதை தூய்மையான தண்ணீரை போல சுத்திகரித்து வைத்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. ஆமாங்க, இன்றைக்கி நீங்கள் நிறைய சுத்தப்படுத்திட்டு தான் இருக்கீங்க. போகி பண்டிகையில் பழசெல்லாம் தூர தூக்கி போட்டுட்டு பொருள்கள் மட்டுமல்ல, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சில எண்ணங்களையும் தூர தூக்கி போட்டுட்டு நல்லதை நாம் மனசுக்குள்ளார வரவழைச்சிக்கிறது, வீட்டுக்குள்ளார நல்லதை வரவழைக்கக்கூடிய நாள் தான் இன்றைய நாள். அதை தான் நீங்கள் காலையிலேருந்து செய்துட்டு இருக்கீங்க. நல்லதும் இன்றைக்கி நடக்கும். ஏன்னா சந்திரன் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. எல்லா வகையிலும் இன்றைக்கி வெற்றி உண்டு. முடியாத சில காரியங்கள் கூட இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். கண்டும் காணாமல் போன சில உறவினர்கள் வலியை வாழ்த்துவாங்க. போன வருஷம் கூட அவர் எதுவும் பொங்கல் வாழ்த்தெல்லாம் சொல்லலை, ஆனால் இன்றைக்கி போகி பண்டிகை அன்றைக்கே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரே அப்படின்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. நல்ல காலம் வந்தாச்சு, அதற்கான அடையாளம் உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ மற்றவங்களுக்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் வாழ்த்துக்களாக குவியுதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி நெருக்கம் அதிகமாகும். பிள்ளைகளும் இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பாங்க. குடும்பத்தினருடன் இன்றைக்கி வெளியிடங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களையும் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. அதே மாதிரி சகோதர வகையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கி விலகுங்க. வியாபாரம் பரவாயில்ல இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்கும். உத்தியோகத்திலையும் மேலதிகாரிகள் சிரித்து பேசுவாங்க, உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால் உள் மனசுக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்னதாக இருந்து வந்த பயம் எல்லாமே விலகி இன்றைக்கி நீங்கள் சந்தோஷமாகவும் இருப்பீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லாத்துலேயுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, வாழ்க்கை என்பது புல்லாங்குழலை போல காயங்கள் நிறைந்தது தான். அந்த காயங்களை மறைக்கும் பொழுதுதான் வாழ்க்கையானது ரசிப்புத்தன்மை ஆகிறது, புல்லாங்குழலாக இசைக்கவும் தொடங்குகிறது. ஆமாங்க, அதனால தாங்க எத்தனையோ வகைகளில் நீங்கள் அடிபட்டு வந்திருக்கீங்க. எத்தனையோ பேர் உங்களை வார்த்தையால் காயப்படுத்தியிருக்காங்க, வாழ்க்கையிலையும் குறுக்க காயப்படுத்தியிருக்காங்க. அதையெல்லாம் நீங்கள் மறைத்து ஆனால் நான் நன்றாக இருக்கிறேன் என்று நினைத்து அந்த நேர்மறை எண்ணங்களால் எங்கும் எப்பொழுதும் வெற்றி பெற்று காட்டி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க.
இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பிள்ளைகளுடைய வருங்காலம் நினச்சி சின்னதாக ஒரு பயம் தட்டும். போட்டியான உலகமாக இருக்குது, இதில் நம்ம பிள்ளைங்க பொழைச்சிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விக்குறிகளும் ஒரு பக்கம் இருக்கும். உறவினர்கள் நண்பர்கள் ஓரளவு தான் நம்பலாம். ஒரேடியாலாம் இந்த காலத்தில் யாரையும் முழுசாக நம்ப முடிய மாட்டேங்குது. எல்லாமே வாழ்க்கையே ஒரு சவால் தான். சிலரெல்லாம் நம்பணும், ஆனால் நம்பாமலும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற சில மனக்கணக்குகள் இன்றைக்கி மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. அடுத்தது தை பிறக்குது நாளையிலேருந்து. அதனால் எப்படியும் உங்களுக்கு நல்லது தாங்க நடக்கும். ஏன்னா நேரங்காலம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இன்றைக்கி கூட பிரபலங்களிடமிருந்து உங்களுக்கு வாழ்த்து கிடைக்கும். பிரபலங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. தள்ளிப்போன சில வேலைகள்லாம் இன்றைக்கி சீக்கிரமாக முடியும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களையும் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் இன்றைக்கி வந்து சேருங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதுவும் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் திடீர் பணவரவு உண்டு. வியாபார வகையிலையும் இன்றைக்கி லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி செல்வாக்கு அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன வேலை சுமை, சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, வாழ்க்கையை பற்றி அதிகம் யோசிக்காதீர்கள். சந்தோஷம் சற்றே போய் மறைந்துவிடும். ஆமாங்க, சிலெல்லாம் அப்படியே ரொம்ப யோசிப்பாங்க. இன்றைக்கி நம்ம கண்ணு முன்னால் என்ன கடமையோ அதை செய்துட்டு போயிட்டே இருப்போம். அடுத்த 3 வருஷம் கழித்து, 5 வருஷம் கழித்து, குரு பயிற்சிக்கு பிறகு, சனி பயிற்சிக்கு பிறகு, இதெல்லாம் பெருசாக யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்முடைய கடமையை நாம் செய்துட்டு போயிட்டே இருப்போம். அதை செய்ய செய்ய நமக்கு எல்லாமே கூடி வரும், எல்லா நன்மைகளும் தேடி வரும் என்ற வாழ்க்கை சூட்சுமத்தை புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் யதார்த்தவாதிகளாய் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக கிடைக்கும். வீடு மாறலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கீங்க. மாறக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அதனால் சீக்கிரமாகவே உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி புது வீட்டுக்கு நீங்கள் மாறப்போகிறீங்க. அதிலேருந்தே உங்களுடைய வாழ்க்கையும் மாறப்போகுதுங்க. அதே மாதிரி வண்டி வாகனம் பழசை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். புது வாடிக்கையாளர்கள் வருவாங்க. பழைய பாக்கியிலும் இன்றைக்கி வசூலாகுங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானத்தை இன்றைக்கி சந்திரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அதனால் உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். 10ஆம் இடத்துல சூரியன் புதன் உட்கார்ந்துருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினம் குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. மகளுடைய கல்யாண விஷயமாக யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்கீங்க. நல்ல வரன்லாம் அடுத்தது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக இருக்குது. அதனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லது. சின்னதாக ஒரு சோர்வு களைப்பு இருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ஓகோன்னு இருக்குது. எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் முன்னேறுவீங்க. பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். பணவரவும் உங்களுக்கு இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு நமக்கு எப்படி இருக்குது? இந்த வருஷமாவது நமக்கு நல்லா இருக்குமா?
போன வருஷம் நல்லா இருந்த மாதிரி தெரிஞ்சுது, ஆனால் எதுவும் பெருசாக நடக்கலை, இந்த வருஷத்துலையாவது நல்லது நடக்குமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துன்னு இருக்கீங்க. விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த புத்தாண்டு அருமையாக இருக்குதுங்க. மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், கவலைகள் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் தூர தூக்கி போட்டுருவீங்க. எப்படி இன்றைக்கி போகி பண்டிகையில் வந்து பழைய பொருட்களை எல்லாம் எப்படி வீட்டிலேருந்து அகற்றுனீங்களோ அது மாதிரி உங்கள் மனசில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே இன்னையிலேருந்தே விலக ஆரம்பிக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 2வது ராசியில் தான் இந்த வருஷமே பிறந்திருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்குங்க. கணவன் மனைவி ஒரே வீட்டில் இருந்தாலும் கூட புரிதல் ஒன்றும் பெருசாக இல்லை. சில நேரம் பேசிப்போம், சில நேரம் அவர் கிளம்பிடுவார், நானும் கிளம்பிடுவேன். அப்படிங்கிற நிலமெல்லாம் இந்த வருஷத்தில் மாறுங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஒரு அந்யோன்யம் அதிகரிக்குங்க. பிள்ளைகள் நாம் சொல்கிறத எங்கெங்கே கேட்குறாங்க? எல்லாம் சோஷியல் மீடியாலாம் வளர்ந்துருச்சு. நாம் ஒன்று சொல்ல வந்தோம்னா அதுக்கு அவங்க ஒன்று சொல்கிறாங்க. அப்படிங்கிற நிலைமை மாறி பிள்ளைங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பிப்பாங்க. உங்கள் மேலே உண்மையான பாசத்தோடு நடந்துப்பாங்க. ஏன்னா இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்குதுங்க. 4வது வீட்டில் உட்காந்து 4 பக்கமும் உங்களை வந்து போட்டு புரட்டி எடுத்துன்னு இருக்கிற சனி பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து 5வது வீட்டுக்குள்ள போய் உட்கார்றாருங்க. அப்படி இருக்கிறதுனால சந்தோஷங்கள் அதிகரிக்கும், சங்கடங்கள் எல்லாமே விலகும், எதை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி வந்து சேருங்க. ஆனால் அதே நேரத்தில் மே மாதம் 18ஆம் தேதி முதல் ராகு வந்து 4ஆம் இடத்துல வந்து உட்கார போகிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சின்னதாக விழுந்து அவங்க அடிபரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. மார்ச் மாதம் 29ஆம் தேதி முதல் சனி பகவான் 5வது வீட்டில் உட்கார்றாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய நட்பு வட்டத்தை கொஞ்சம் கண்காணிக்கணும். உங்கள் பிள்ளைங்க நல்லவங்க தான், ஆனால் அவங்க வந்து எதாவது கூடா பழக்க வழக்கங்களுக்கு உள்ளாகக்கூடாது. அந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் உள்ளவங்கள்ட்ட போய் சிக்கக்கூடாது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சொந்தக்காரங்க திடீர்னு பேசுவாங்க, திடீர்னு பேச மாட்டாங்க. கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வச்சாங்க, காது குத்துக்கு பத்திரிக்கை வைக்கல, அதுக்குள்ளார அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியலையேன்னு நீங்கள் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காதீங்க. கூப்பிட்டா போகலாம், கூப்பிடலன்னா விட்டுடலாம், அவ்வளோதாங்க. உங்களுடைய ராசிக்கு குரு பயிற்சி வருதுங்க. மே மாதம் 14ஆம் தேதி முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7வது வீட்டிலேருந்து 8வது வீட்டுக்கு போகிறாரு. 8வது வீட்டுக்கு போகிறாரே அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கிறதுனால குரு பயிற்சியாலேயும் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவுமே இருக்காதுங்க. கோச்சார கிரகங்கள் அதை வச்சு பார்க்கும் பொழுது ஜனவரி மாதம் 28ஆம் தேதியிலேருந்து மே மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 5ல் இருக்கிறாரு. அந்த காலகட்டம் 5வது வீட்டிலே இருப்பார். அப்போ வந்து ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வீகத்தில் வீடு கட்டலாம் நினச்சவங்க வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளுக்கு திருமணம் கூடி வரும் அந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்குது. புது வண்டி வாகனமும் நீங்கள் வாங்குவீங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிநாதன் ஆகிய செவ்வாய் வந்து ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரைக்குமே கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறார். அதனால் ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரைக்குமே கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அது அப்படி இது எப்படின்னு சொல்லியெல்லாம் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க வேண்டாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. திடீர் லாபம் கிடைக்கும். சொந்த இடத்துக்கே கூட கடையை நீங்கள் மாற்றுவீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு சின்ன சின்னதாக அலைச்சல் டென்ஷன்லாம் இருந்துருக்கு. அதெல்லாம் இந்த வருஷத்தில் குறைஞ்சி மேலதிகாரியுடன் இருந்து வந்த ஈகோ மோதல் அதெல்லாம் சரியாகி எல்லாத்தையும் இணக்கமாக பேசுவோம், என்னத்துக்கு நாம் பகச்சிப்பான அப்படிங்கிற முடிவுக்கும் நீங்கள் இந்த வருஷத்தில் வருவீங்க. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டு, எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. இந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு நல்லது நடக்கணும்னா நீங்கள் ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்கிறது நல்லது. சஷ்டி திதியில் விரதம் இருங்க. தேய்பிரை சஷ்டியில் விரதம் இருந்து அவரை கும்பிடுங்க. எலுமிச்சம் பழம் தானமாக கொடுங்க. எங்கே போனாலும் எலுமிச்சம் பழம் ஒரு 12 பழம் அல்லது வந்து 21 பழம் அதெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுங்க. துப்புரவு தொழிலாளிகளுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. அவங்களுக்கு ஆடை அணிகலன்கள் வாங்கி தரலாம் அல்லது உணவு வாங்கி தரலாம். அது மாதிரி செய்யுங்க. இந்த 2025ஆம் ஆண்டு உங்களை சாதிக்க வைக்கக்கூடியதாக இருக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, போகி பண்டிகை நாளான இன்று உங்கள் வாழ்வில் எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் தொடரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.